தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, காணும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இறை வார்த்தை தருகிறேன். எசையா புத்தகம் 43வது அதிகாரம் 1வது வார்த்தை. உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆராதனையில் அழைக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நாளுக்கு ஆசீர்வாதத்தில் நம்மை அழைக்கிறார். இந்த ஆராதனை மூலமாக நமது பெயர்களை எல்லாம் சொல்லி, என் மகளே, என் மகனே, நான் உன்னை தொடுகிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ அபிஷேகத்திலே வாழ்வாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ நலன்களை காண்பாய் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நன்றி அப்பா. உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்குரியவன், எனக்குரியவள். நம்ம எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். யாரை அழைப்பார்கள்? யார் நமக்கு சொந்தமோ அவர்களை தான் நம்ம அழைப்போம் அல்லவா? ஒரு அப்பா தன் பிள்ளைகளை அழைப்பார். ஒரு தாய் தன்னுடைய மகனையோ மகளையோ அழைப்பார். எனவே நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பதால் அவர் நம் அனைவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஏனென்றால் நாம் அவருக்கே சொந்தம், நாம் அவருடைய பிள்ளைகள். எனவே அப்பா நன்றி என்று சொல்லி, குறிப்பாக இந்த காணும் பொங்கல் என்றால் உறவுகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து நீர்நிலைகளுக்கு சென்று, அந்த காலத்தில் நீர்நிலைக்கு சென்று உணவை எடுத்து சென்று அங்கு விளையாடி அங்கு மகிழ்ந்திருந்து அவர்கள் எடுத்து சென்ற உணவை பகிர்ந்து உண்டு இந்த காணும் பொங்கலை கொண்டாடுவார்கள். எனவே உறவுகளை தேடுகிற நாள், உறவுகளை தேடி அவர்களோடு மகிழ்கிற நாள். நம்ம உறவெல்லாம் நினச்சி பார்த்து நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நம்ம யார் கூடலாம் மகிழ்ச்சியாக இருக்கும், யாரெல்லாம் நல்ல உறவை நமக்கு கொடுக்கிறார்கள், அவர்களெல்லாம் நினைத்து பார்த்து நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி அப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வாதத்தில் நிற்க வைங்க ராஜா. அப்பா, அவங்க கிருபையிலே வாழும்படியா துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரியமான இறை பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தியிலே நேர்மையாளர்களை அல்ல பாவிகளே அழைக்க வந்தேன் என்கிறார். மார்க் நற்செய்தி 2வது அதிகாரம் 18லிருந்து 22 எடுத்து வாசிச்சு பாருங்க. நேர்மையாளர்களே அல்ல பாவிகள். 2 பேர் அங்கு இருக்கிறார்கள். ஒன்று பாவிகள், மறைநூல் அறிஞர்கள் என்ற ஒரு குழு. 2வது பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் என்ற குழு. ஒன்று பாவிகள், வரி வசூலிப்பவர்கள் என்ற ஒரு குழு. மற்றொன்று பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள். இதுல யார் நேர்மையாளர்கள், யார் பாவிகள்? நான் பாவிகளையே அழைக்க வந்தேன் என்கிறார். இங்க யார் பாவிகள், யார் நேர்மையாளர்கள்? மறைநூல் அறிஞர்களுமே பரிசேயர்களுமே நேர்மையாளர்களா என்றால், இயேசுவினுடைய கூற்றோடு உற்று பார்த்தால் இந்த மறைநூல் அறிஞர்களும் இந்த பரிசேயரும் பாவிகள் தான். இப்படி பார்த்தா இயேசு சொன்னது இவர்களை தான் அழைக்க வந்தார். ஆனால் இயேசு ஏன் பாவிகளை தேடி செல்கிறார், வரி வசூலிப்பவர்களை தேடி செல்கிறார் என்றால், பிரியமான இறை உறவுகளே, அவர்களை ஏன் அவர் தேடி செல்கிறார் என்றால், ஆண்டவருடைய கூற்றோடு பார்த்தால் இவர்கள் தானே பாவிகள் என்றால், இவர்கள் தங்களை பாவிகளாக நினைக்கல, இவர்கள் தங்களை நேர்மையாளர்களாக நினைச்சாங்க. யார் பாவிகளோ அவர்கள் தங்களை நேர்மையாளர்களாக நினைத்துக் கொண்டார்கள். பல வேளைகள் நம்ம அப்படிதான் இருக்கோம். நம்மள பாவத்தை அறியாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய பாவம். நான் தப்பே பண்ணல சாமி அப்படின்னு சொல்றதுதான் மிகப்பெரிய பாவம். இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் சாடுகிறார். பிரியமான இறை உறவுகளை, இன்றைக்கு நம்ம தவறை உணர்ந்து போகணும் என்றால், பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் தங்கள் நேர்மையாளர்கள் என்று நினைத்தார்கள். ஆண்டவர் அவர்களை பாய்த்து எள்ளி நகையாடுவதாகவே இருக்கிறது. நான் பாவிகளே அழைக்க வந்தேன் என்று சொல்லி அவர் பாவிகளிடம், மறைநூல் வரி வசூலிப்பவரிடம் செல்வது இவர்களை பார்த்து கிண்டல் செய்வதாகவே பார்க்கப்படுகிறது. பிரியமான இறை உறவுகளை, மனம் மாறுதல் தான் ஆசீர்வாதம், மனம் மாறுதல் தான் கிருபை. பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு, குறிப்பாக இன்றைக்கு இந்த நாளிலே நம் மனமாற்றத்திற்காக நம்மளுடைய ஒவ்வொரு குறைகளையுமே அவரிடம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை வழிநடத்துங்க தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், வழிநடத்துங்க. குறிப்பாக இன்றைக்கு சனிக்கிழமை என்றாலே ஜெபமாலை. அம்மா இந்த ஜெபமாலையில் நம்மோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். எனவே ஜெபமாலை கையிலேந்தி தாய் மரியாவோடு சேர்ந்து
ஜெபமாலை ஜெபித்து இந்த இறையருளை நாம் பெறுவோம். நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆண்டவரே நீ வழி நடத்துவீராக. அப்பா விண்ணப்பங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பாதத்தில் வைக்கிறேன். எங்கள் விடுதலை தாங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்து திருப்பெயரா பிள்ளைகள் வாழ்வார்களாக, பிள்ளைகள் அபிஷேகமாக இருப்பார்களாக. ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். வல்லமையான இறைக்கிருபையிலே வாழ்வீர்கள். ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரிலே நல்லது நடக்கும். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களெல்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். காணும் பொங்கல் தின விழா நல்வாழ்த்துக்கள். God bless you. Take care.